ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. ஜீசஸ். இந்த தினத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 52:12 வார்த்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடிப்போகிறது போல ஓடிப்போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஜீசஸ். அதனால் யார் முன்னே போது? கர்த்தர் நம்ம முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராக இருப்பார். ஆமென். எரேமியா 13வது அதிகாரம் 16வது வார்த்தை வாசிப்போம். 15 பிரிவு. நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமாய் இராதீங்கள், கர்த்தர் விளம்பினார். நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமாய் இராதீங்கள், கர்த்தர் விளம்பினார். அவர் அந்தகாரத்தை வர பண்ணுவதற்கு முன்னும், இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும், நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிலுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். ஹalleluya. உங்கள் தேவனாய கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னென்ன வரும் பாருங்கள், எல்லாம் முன்னும் சொல்லப்பட்டிருக்கு. அவர் அந்தகாரத்தை வர பண்ணுவதற்கு முன்னும், ஒன்று, இருண்ட மலைகள் உங்கள் கால்கள் இடருக்கு முன்னும், நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரணமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். ஹalleluya. ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. இங்கே இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டது, தீங்கு வருவதுக்கு முன்னே அவருக்கு மகிமை செலுத்துங்கள் சொல்லப்பட்டிருக்கு. செப்பானியா 2வது அதிகாரம். செப்பானியா 2வது அதிகாரம் படிக்கிறேன். முதல்லேருந்து 2-3 வாசிக்கிறேன். விரும்பப்படாத ஜாதியை கட்டளை பிறக்கும் முன்னும், பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும், கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும், கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதிங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களையும் கர்த்தருடைய நியாயத்தின் நடப்புகளை அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாய்மையை தேடுங்கள். அப்போது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளில் நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். ஹalleluya. இந்த முன்னே சொல்லப்பட்டது, தீங்கு வருவதுக்கு முன்னே தேவனை மகிமைப்படுத்த சொல்லப்பட்டிருக்கு. வாழைப்பிராகம் போகிறதுக்கு முன்னே நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். அப்புறம் நம்ம மகிமைப்படுத்தலாம்னு சொல்ல, முன்னே மகிமைப்படுத்த தேவனுக்கு. தீங்கு வருவதுக்கு முன்னே, நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னே, கஷ்டம் வர்றதுக்கு முன்னே, பாடுகள் நிந்தைகள் வரும் முன்னே நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். அடுத்த வார்த்தை யோபு 10:21. யோபு அதிகாரம் 10 புத்தகத்தில் 10வது அதிகாரம் 21-20. என் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ, காரிருளும் மந்தாரமான இருண்ட தேசமும், இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மந்திரமுள்ள தேசமும், ஒளியும் இருளுமாகும் தேசமுமாகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே. ஹalleluya. இங்கே சொல்கிறது தேசம் சொல்லிட்டு 3 இடத்துல போட்டிருக்கு. 4வது தேசத்துக்கு நான் போகும் முன்னே. அந்த மரணத்துக்கு முன்னே நம்ம தேவனை மகிமைப்படுத்த சொல்லப்பட்டிருக்கு. காரிலும் மந்திரமான இருண்ட தேசமும், இருள் சூழ்ந்து ஒழுங்கில்லாத மந்திரமான தேசம் அது. ஒளியும் இருளும்
தேசமாக்கி போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போக முன்னே. திரும்பி வராத தேசம் எது? நரகம். பரலோகம் போணுச்சா தேவனை மகிமைப்படுத்தணும். அதுதான் தீங்கு வரதுக்கு முன்னே தேவனை மகிமைப்படுத்த சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாகம் 2:2 கர்த்தர் யாக்கோபு மகிமை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேல் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். சில மகிமை நம்ம ஜபம் பண்ணும்போது திரும்பி வரும், மகிமை திரும்பி வரும். எல்லா தீங்குக்கு விலையை காக்கிற கர்த்தர் சங்கீதம் 121:7 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தீங்கு நாளுக்கு தூரம் என்று எண்ணி நம்ம என்ன பண்ணுறது? துதிக்காமல் இருக்கக்கூடாது, மகிமை செலுத்துன்னு. தேவனை மகிமை செலுத்தும் போது காரியங்கள் மாறும். ஹல்லேலூயா. பிரசங்கி 12வது அதிகாரத்தில் பார்த்தாக்கா பெரிய சப்ஜெக்ட்னா நான் சுருக்கமாக சொல்கிறேன். பிரசங்கி 12 பிரசங்கி 12வது அதிகாரத்தில், நீ உன் வாலிய பிரயாத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னும் தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரமும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலிகள் தள்ளாடி பெலசாலிகள் கூனி யந்திரம் அரைக்க கொஞ்சமானதை ஓய்ந்து பால்கனியாய் பார்க்கிறவங்க இருந்து போகிறதுக்கு முன்னும் யந்திர சத்தம் தாய்ந்தனால் தெருவாசலில் கதவுக்கு அடைப்பட்டு குறிகளின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாத்திய கன்னிகெல்லாம் அடங்கி போவதற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வயலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டிக்கிளியும் பாரமாகி பசி தீவனம் அற்று போகிறதற்கு முன்னும் மனுஷன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகளின் வீதியிலே திரியாததற்கு முன்னும் வெள்ளிக்கயிறு கட்டி விற்று பொற்கிண்ணி நசுங்கி ஊட்டின் அருகே சால் உடைந்து திருவண்டலை உருளை நெசுங்கி இவ்விதமாய் மண்ணாதது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன் தந்த ஜீவனத்துக்கு மறுபடியும் போவதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயத்தனை நினை. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். ஹல்லேலூயா. முன்னே மகிமைப்பட சொல்கிறார். முன்னே எல்லாத்தையும் முன்னே மகிமை வைக்கணும். தேவனுக்கு முன்னே மகிமை வைக்கணும். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டு பிரசங்கில் தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமான என்று சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரமும் அந்தகாரப்படும் முன்னும் மழைக்கு மேகங்கள் திரும்ப திரும்ப வருவதற்கு மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வருவதற்கு முன்னே சொன்னாக்கா துன்பங்கள் வரும். துன்பங்கள் துயரங்கள் பாடுகள் நிந்தைக்கு வர்றதுக்கு முன்னே நம்ம மகிமை சொல்லுது. வீட்டு காவலை தள்ளாடி பெலசாலி கூனி முது எலும்புகள்லாம் கால் எலும்புகள்லாம் கூனி போயிடும். அதுக்கு முன்னே தேவனை துதிக்கணும்னு சொல்லப்படுது. யந்திரம் வரைக்க கொஞ்சமானதாக ஓய்ந்து யந்திரம் வரைக்கும்னா பல்லெல்லாம் கொட்டிடும். ஹல்லேலூயா. பால்கனியாக பார்க்க இருந்து போகிறதுக்கு முன்னும் கண்ணெல்லாம் கொஞ்சம் மந்தமாகிடும், மக்களாகிடும். வயசாகிறதுக்கு முன்னே தேவனை மகிமைப்படுத்துங்க துதிங்க சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. யந்திர சத்தம் தாய்ந்தனால் தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு, தெருவாசல் கதவு சொன்னாக்கா காது கேட்காது, யந்திர சத்தம் கேட்காது, வாய் பேச முடியாது, குருவி சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாத கன்னியங்கள்லாம் அடங்கி போவதுக்கு முன் கீதவாதம் பாட முடியாது, துதிக்க முடியாது, தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அந்த ஒரு சூழ்நிலை வந்தாக்கா ரொம்ப கஷ்டம். அதுக்கு முன்னே எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. மேட்டுக்காக அச்சம் உண்டாக்கி வயலே பயங்கள் தோன்றி, மேட்டுக்காக அச்சம் உண்டாக்க வயசாக பாருங்கள், சின்ன ஓடையை கூட தாண்ட முடியாது, சின்ன ஒரு கல்லை தாண்டத்துக்கு சங்கடப்படுவாங்க, ஒரு பயம் உண்டாகும். அது முன்னே தேவனை மகிமைப்படுத்துன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வாதுமை மரம் பூ பூத்து வெட்டிக்கிளியும் பாருங்கள். வாதுமை மரம் சொன்னாக்கா இந்த முடியெல்லாம் பாருங்கள் வெள்ளையாயிடும். இந்த வாதுமை மரம் பூக்கள் போல் வெள்ளையாயிடும் முதிகள். அதுக்கு முன்னே தேவனை மகிமைப்படுத்த சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அடுத்து வெட்டுக்கிளி பாரமாக, வெட்டுக்கிளி போல் இருக்கிற ஒரு லேசான காரியங்கள் பாரமாக தெரியுமா? நீங்கள் வெட்டுக்கிளியை தூக்கி பாருங்கள், லேசாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. எந்த காரியம் பாரமாக தெரியும், லேசான காரியம் கூட பாரமாக தெரியும். அதுக்கு முன்னே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்க சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஞானி சொல்கிறாரு,
பசி தீவனமும் அற்று போவதற்கு முன்னும். பசி எடுக்காது, தீவனம் எடுத்துக்காது, பசி எடுக்காது, தாகம் எடுக்காது, தூக்கம் இருக்காது. அதுக்கு முன்னே தேவனை மகிமைப்படுத்துங்க. கடைசி காலத்தை தேவனை மகிமைப்படுத்த சொல்ல. நான் நல்லா திடகாத்தமாக இருக்குது, வாலிப பிராயத்தை திடகாத்தமாக இருக்கும்போது தேவனை மகிமைப்படுத்தணும். முன்னே 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 சொல்லப்பட்டிருக்கு. தீங்கு வருவதுக்கு முன்னே அந்த எரேமியா தான் சொல்கிறார் 13:16. செப்பனியா 1-2 செப்பனிலையும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் அதிகாரம் 1-2-3. யோபு அதான் சொல்கிறாரு. அதனால் தேவன் என்ன சொல்கிறதுன்னா, யோபுல சொல்ல, போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே, போனால் நான் திரும்பி வராத தேசத்துக்கு முன்னே தேவனை மகிமைப்படுத்தணுமா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து சொல்கிறாரு, மனுஷன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனால துக்கம் கொண்டாடுற வீதியிலே தெரியாதற்கு முன்னும், துக்கம் கொண்டாடுறதுக்கு தெரியறதுக்கு முன்னே நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும்னு சொல்கிறாரு வசனம். வெள்ளிக்கை கட்டி விற்று பொற்கிணிகள் நசுங்கி, ஊற்று நறுக்கிய சால் உடைந்து, திருவண்டலை உருளை நசுங்கி, இறுதியும் பலிகணும், இருங்கதையும் நொறுங்கும். நம்முடைய உறுப்புகள்லாம் நொறுங்கி போகும். கிட்னி, அப்புறம் உள்ளே இருக்கிற எல்லாமே நிறைய பாகங்கள்லாம் கெட்டு போகிறதுக்கு முன்னே நம்ம சொல்கிறாரு. வெள்ளிக்கை சொன்னால் நரம்பு நாடிகள்லாம் சில இடத்துல போகிற டாக்டர் நரம்பு கட்டாயிடுச்சுங்க சொல்லுவாங்க. நரம்பு நாடியெல்லாம் கெட்டு பொற்கினி நசுங்கி, இறுதியமாக பொற்கினி நசுங்கி, ஊற்று நறுக்கிய சால் உடையன்னு சொன்னால் நம்ம கீழே இருக்கிற உறுப்புகள்லாம் உடையும். துரோண்டையில் உருளை நசுங்கி எல்லாம் நசுங்கிடும் அப்படியே வயசாக ஆக. அதனால் இவ்விதமாய் மண்ணாது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன் தந்த தேவத்தை மறுபடியும் போவதுக்கு முன்னும் அவரை எல்லாம் வாலிபத்தை நினை. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரச்சனை சொல்கிறார். அதனால் அவர் சொல்கிறார், அதிகமாக எழுத வேண்டிய புத்தகங்கள் அதிகமாக இருக்குது, ஆனாலும் அது நமக்கு இளைப்பாறிடும். எல்லா புத்தகம் படிக்காதீங்க, பைபிள் மாத்திரம் படிக்க சொல்கிறாரு. பிரசங்கி எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து ஆராய்ந்து இந்த வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் நல்லா தியானம் பண்ணி படிங்க. முன்னே தேவனுக்கு மகிழ்ச்சி செலுத்துங்க. தீங்கு வர்றதுக்கு முன்னே, உங்கள் பிரச்சனை வர்றதுக்கு முன்னே, உங்களுக்கு துன்பம் வரும் முன்னே, கஷ்டங்கள் வரும் முன்னே, பாடுகள் வரும் முன்னே நீங்கள் மகிமை செலுத்தும் போது தேவன் அதை மாற்றி போடுவார். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.